ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்த கட்டமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் வருடத்துக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் வரப்போகுது. உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த வரை வளர்றது, நான் யார் தெரியுமாங்கிற எண்ணம், அதெல்லாம் தயவுசெய்து கும்பராசி நண்பர்கள் விட்டுறணும். 85% கும்பத்தில் பிறந்தவங்க, கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க, கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் நடக்கும். ஆனால் ஒன்று, கும்பத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். வெளியெல்லாம் பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ரெண்டாவது, கண்டிப்பாக கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் கும்பத்தில் 100% நிச்சயமாக நடக்கும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கு? நினைத்த காரியங்கள் கை கொடுமா? திருமண யோகம் இருக்கா? தடைகள் ஏதாவது இருந்தால் அது எப்படி சரி பண்ணும் சொல்லுங்க சார். ரெண்டாயிரத்தி 26 கும்பராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பிஃபோர் மே எல்லா விஷயமே செட் ஆகிடும். 85% கும்பத்தில் பிறந்தவங்க, கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க, கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் நடக்கும். டவுட்டே கிடையாது. ஓகே சார். குழந்தை பிறக்கும், நல்ல மண்டை பெருசாக பிறக்கும், தலை இவ்வளோ பெருசாக இருக்கும். என்னடா அவன் இப்படி இருக்கான்? பார்ன் ஆக்டர்ஸ், அதாவது கலைஞர்கள் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் ராசின்னு சொன்னால் அது கும்பம் தான். அதில் டவுட்டே கிடையாது. ஒருத்தன் லைஃப்பில் பெரிய ஒரு சக்ஸஸில் உட்காந்துருக்கான்னா கும்பராசி நண்பர்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் தானாக நடக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு பண்ணுறதுல அவங்க கொஞ்சம் கூட தயாதட்சணையும் பார்க்க மாட்டாங்க. தே வில் நாட் see what benefit they have got because they are doing something அப்படிங்கிற சமாச்சாரம் 2026 அவங்களுக்கு பெரிய லிஃப்ட்டை கொடுக்க போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் எதுக்காக எதையுமே பார்க்காம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அந்த ஹெல்ப் பண்ண விஷயத்துக்கு பெரிய ஒரு அங்கீகாரம், அந்த ஹெல்ப் பண்ண விஷயத்துக்கு உங்களுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக 2026 இருக்கப்படுது. லவ் மேரேஜ் ஆகிடும், கல்யாணம் கன்ஃபார்ம் ஆகிடும், ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னா மெயின் விஷயம் ஒன்று, சண்டை போடக்கூடாது, ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடாது. அதாவது அது வேண்டான்னு சொல்லிட்டு அதை விட்டுறணும். மறுபடியும் அது ஏன், எதுக்காக, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் அந்த ஆர்கியூமெண்டேட்டிவ் மோடு ரொம்ப அதிகமாக போகும். எந்த விஷயத்தையுமே நமக்கு மிஞ்சி தான் மற்றவங்கலாம் அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது எண்ணம், நான் அப்படிங்கக்கூடிய எண்ணம், இதெல்லாம் ராகு ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி திமுறலாம் கொடுக்கும். பட்ட இடத்துல கரெக்டாக பட்டால் சரியாயிடும், அவ்வளோதான் விஷயம். அந்த மாதிரி எதுவும் படாமல் பார்த்துக்கொள்வது கும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தருக்கும் பார்த்துக்கணும். ஏன்னா சந்திரன் மேலே ராகு போகிறான்னா, ராகுங்கிறது பிரம்மாண்டமான ஒரு ஆட்டிடியூடை காமிக்க வைக்கும். சந்திரங்கிறது மனோகாரகன். வீட்டில் யார் தாயாக இருக்காங்களோ, யார் பெரியம்மா இருக்காங்களோ, யார் அக்காவாக இருக்காங்களோ அவங்களோட ஹெல்த்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கண்டத்தை பார்த்து தான் நீங்கள் மேலே வருவீங்க. அதெல்லாம் 85% முடிஞ்சிடும். ஆனாலும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனம். 2026 நான் சொல்கிறது, கும்பராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும். குழந்தைகளோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். செஸ்ட்டு பிரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். சில பேருக்கு பேக் பெயின் மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். நரம்புகள் பாதிப்பு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். 2026 போஸ்ட் பார்க்கும்போது ஏப்ரலுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துல உங்களுக்கு குரு உட்காந்துருக்கப்போ 6ஆம் இடத்துல டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாரு. பர்மனெண்ட் உத்தியோகம் கண்டிப்பாக அடையும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் டெம்பரவரியாக செய்யக்கூடிய வேலைகள் பர்மனெண்ட் ஆகும். நிறைய பேர் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் பர்மனெண்ட்டாக ஜாப் கிடைக்கும். என்ன அர்த்தம்னா, அதே கம்பெனி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கான்ட்ராக்டை மட்டும் ரெனியூ பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எய்டட் கம்பெனிஸ், யூனிவர்சிட்டிஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் இவங்களுக்கு அமையக்கூடிய பிராப்தம்ங்கிறது ஏற்படுகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் டப்புக்கு பிரச்சனை கிடையாது, பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. துட்டு நல்லா வரும். ஆனால் இருக்கிற இடம் சூழல் ஓகேவா அப்படின்னு பார்த்துக்கணும். உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க, உங்கள் கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள மதிக்க கற்றுக்கொள்ளணும். ராகு ராசி லக்னத்தில் இருக்கனால தேவையில்லாத கெட்ட பேர், அவப்பேர், இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த வரை வளர்றது, நான் யார் தெரியுமாங்கிற எண்ணம், அதெல்லாம் தயவுசெய்து கும்பராசி நண்பர்கள் விட்டுறணும். ஓப்பனாக சொன்னால் இது எல்லாமே அவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனை கிடையாது. ராகு என்கின்ற ஒரு கெட்ட பிளானட்னால கொடுக்கக்கூடிய மன பிராந்தி. பேசிக்கலாம் என்ன அர்த்தம்னா, உங்கள் தோள்பட்ட மேலே 2 பேர் மேலே உட்காந்தா எப்படி இருக்கும்? நம்ம உடம்புல 2 பேர் உட்காந்துட்டாங்கன்னா, உடம்புலன்னா உள்ள இல்லை, இந்த சைடு அந்த சைடு 2 பேர் உட்காந்தாங்கன்னா எந்திரிக்க முடியுமா? முடியாது. இந்த ஒரு வலியும் வேதனையும் கடந்த 8 மாதமாக அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த 8 மாதமும் பார்க்க போகிறாங்க. ஆனால் அது பெரிய விமோச்சனம் என்னென்னா, குரு மாறுறாருங்கிறது ஒரு விமோச்சனம். ஏன்னா திரிகோணத்தில் இருக்கிற சனி சில விஷயங்களை ஆக்டிவேட் பண்ண விடுவார். எந்திரிச்சு போடா, வேலை செய்டா அப்படின்னு தள்ளிவிடும். அதுதான் சனியோட வேலை. அப்போ உங்களுக்கு அந்த பெரிய விஷயம் நடக்க போகிறதுங்க. ஆனால் ஒன்று, கும்பத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். டிவோர்ஸ் கிடச்சிரும்.
ஆனால் அந்த பந்தத்தை இழந்தது சரியா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். ஒருவேளை மானசீகமாக ஒரு சித்திரவதையை நீங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்கன்னா, எஸ், இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன், யூ வெண்ட் ஆஃப். நீங்கள் வெளியே வந்தது தப்பே கிடையாது, உண்மை அதுதான். இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம இடம் மாறினால் பரவாயில்லன்னா மாறிடுங்க, அவ்வளோதான். எதாவது விற்க முடியும்னா விற்றுடலாம். இப்போ வீடு விற்று பெருசாக ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் விற்று வீடு வாங்குறது, பசங்க மூலிமா இன்கம் வருமானா வரும். பசங்களுக்கு புது லைஃப் அமையிறது, உங்களுக்கு புது லைஃப் அமையிறது. நிறைய பேருக்கு ஒர்க்கிங் கான்ட்ராக்டில் நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிறது. நிறைய பேர் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, நிறைய பேர் வீட்டுக்கு மேலே விஸ்தீர்ணம் பண்ணி கட்டுறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது, கும்பத்தில் பிறந்த பல பேர் இந்த கோழி ஃபார்ம் வைக்கிறது, இல்லைன்னா பசுமாடு சம்மந்தப்பட்ட பண்ணை வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு தொழில் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுவும் கும்பத்தில் பிறந்த பல விவசாயிகளுக்கு அருமையான ஒரு காலகட்டம். இப்போ டைமில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றி ரொம்ப அதிகமாக பேசப்படும். அது ஒரு புரட்சியாகவே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது 2024. என்ன தான் சொன்னாலும் கும்பத்தில் இருக்கிற ஒரே விஷயம், சண்டை போடுறது நிறுத்தணும், பிரச்சனை பஞ்சாயத்துக்குள்ளே போகிறது நிறுத்தணும், கேஸு கண்டிப்பாக உங்கள் மேலே ஏதோ இடத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து போனால் லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய குரு பார்வை பலத்தில் உங்களுக்கு பெரிய அஷ்டத்தை கொடுக்குறாரு, பெரிய இஷ்டத்தை பண்ணுறார். விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி கிடைச்சாதான் உங்களுக்கு நிறைய நோய் தீரும். 12ஆம் இடம்னா படுத்த படுக்கையாக இருக்கிற விஷயமா. ஒரு 3 மாதம் 6 மாதம் 8 மாதம் ஒருத்தன் பெட்ரிடனாக இருந்தான், பெட் சோர்ஸ் வந்துருச்சு, கண்டினியூஸாக இன்ஜெக்ஷன் போயிட்டே இருக்குன்னா அதுலேருந்து ஒருத்தன் விமோச்சனம் அடைகிறான்னா குரு பார்வை இருந்தால் தான் விமோச்சனம் அடையும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்த் பிரச்சனைலாம் சரியாக போயிடும். 2வது, மறைமுகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், இவ்வளோ நாள் நான் எங்கே இருக்கேனே தெரியாது, என் குடும்பத்துக்கே எனக்கு தெரியாது, குடும்பத்துக்கு கான்டாக்டே கிடையாது, எங்கள் அண்ணன் எங்கேயோ இருக்கா, எங்கள் அம்மா எங்கேயோ இருக்கா, எங்கள் அப்பா எங்கேயோ இருக்கா, அவங்க கூப்பிடு ஹாய் பாய் சொல்லக்கூடிய நிலமை இல்லை, என்னோடய வாசம் என்னோடய லைஃபே பார்த்திங்கன்னா அஜ்ஞாத வாசம் மாதிரி இருக்குது அப்படிங்கக்கூடிய நிலமை. இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகும். நீங்கள் இருக்கிற இடம் நல்ல இடம், அவன் நல்லா இருக்கான், என் பையன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மட்டுமே விரும்பக்கூடிய தாயாராக அவங்க மாறுவாங்க. வலி இருக்கே, அந்த வலி வந்து கம்மியாகும். பல விஷயங்களில் வந்து அப்படியே கண்கூடாக மாறுறது வந்து கண்கூடாக பார்க்கலாம். அதுவும் கும்பத்தில் பிறந்த பல பேருக்கு அது நடக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வைகள்னா பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. நான் தான் சொன்னேன், குடும்பம் அமைய போகுது, அதாவது இழந்த விஷயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சைட்லேருந்து கேஸ் போனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், டன், யூ ஆர் டன் ஃபார் த டே. அருமையாக இருக்கக்கூடிய பிராப்தம். அது கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய அபிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பதவிகள் தானாக தேடி வரும், மேனேஜர் ப்ரமோஷன் கிடைக்கும், நிறைய பேருக்கு சுரிதொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வெளியெல்லாம் பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். 2வது, கண்டிப்பாக கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் கும்பத்தில் 100% நிச்சயமாக நடக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை மனசில் இருக்கிற கன்ஃபியூஷன், நம்மளே பெரிய ஆளுங்கிற மாதிரி நினச்சிக்கிறது. அதை தயவுசெய்து கம்மி பண்ணணும். 2வது, தேவையே இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம், மனசில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன், தலைவலி, சில பேர் கண் உபாதைகள், இதெல்லாம் கண்டிப்பாக சதயத்தில் இருக்கிறவங்களுக்கு கிளியர் ஆகும். லவ் இன் எனி ஃபார்ம் இஸ் டேஞ்சரஸ் டில் ஏப்ரல். ஓப்பனாக சொன்னால் இன் எனி ஃபார்ம் நான் சொன்னதுன்னா தாரம் மீறி, தர்மம் மீறி, ஜாதி மீறி, அல்லது உங்களுடைய ஏஜுக்கு மீறி சில விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளில் யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். ஏன்னா குரு உட்காந்துருக்கக்கூடிய ஸ்தானம் அவ்வளோ பலமாக இல்லை, தேவையில்லாமல் பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்களே தெளிவாக இருந்துருவீங்க. இதுக்கு மேலே விட்டோன்னா அடிச்சிருவானுங்க அத்தனை பேர், நம்ம கவனமாக இருக்கணுங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு மாறிடும். சதயத்தில் இருக்கிற ஒரே பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்களை வந்து யாருனாலையும் வந்து டச் பண்ணவே முடியாது. 2 புல்லட்டு, அதாவது 2 இன்ஜின் மாட்டின பைக் எப்படி இருக்கும், 2 இன்ஜின் 2 வடிகால் எக்ஸாஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கார் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வேகத்தில் லைஃப்பில் பெரிய முன்னேற்றத்தை, பொருளாதாரத்தை, சௌக்கியத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தான பலம் நட்சத்திரம்னு சொன்னால் கண்டிப்பாக சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மெயின் விஷயமே கடன் கேட்டால் கிடைக்காது. ஒரு லேண்டு வாங்கணும் கடன் வேணும், வீடு கட்டணும் கடன் வேணும், எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம் கடன் வேணும், ஒரு ஸ்கூல் போடுறோம் கடன் வேணும், ஒரு விஷயத்துக்கு நம்ம குழந்தைகளுக்கு செட்டில் ஆகணும் கடன் வேணும். என்ன பண்ணாலும் கடன் மட்டும் கிடைக்காது. இப்போ நிலைமைக்கு கடன் கிடைக்கும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமை இப்போ கரெக்டாக முடியும். தேவையில்லாத மனக்கல்பம், அதாவது தேவையில்லாத மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், வயிறு உபாதைகள், இது எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே மாறக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு. பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு தேவை. 85% வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிடுவாங்க. இருக்கிற நிலமை அப்படியே மாறிடும். வீட்டில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவி ஹெல்த்து, மனைவியாக இருந்தால் கணவர் ஹெல்த்து மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டா போகிறோம். வேறு லெவலில் இருப்பீங்க, டவுட்டே கிடையாது, தைரியமாக. ஓகே சார். கும்பராசிக்காரர்கள் வந்து 2026 எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபடணும் சார்? சரி, கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய விஜயேந்திர சுவாமிகள் மடம், அது பின்னாடி பூத்தராஜருடைய ஆலயம் இருக்கிறது. பூத்தராஜரை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது.
முடியலைங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மடத்திற்கு சென்று, நான் சொல்றது சன்னியாசிகள், மகான்கள், ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய சன்னியாசிகளுடைய புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு, மடங்களுக்கு சென்று தாராளமாக வழங்கிட்டு வர்றது, தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது, முடிஞ்சால் ஒரு நாள் மத்தியானம் உபவாசம் பண்ணுறது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக. நண்பர்களே, 12 ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல் வந்து வர இருக்கு. இதே போன்று வேறொரு ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.